அவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனை குட்டிச்சோறாக்குனதே நீ தானே. இங்க பாருங்க பெரியப்பா, நீங்க உங்க பையனை பத்தி மட்டும் பேசினா போதும். அச்சோ, எதிர்த்து பேசுறியா? எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் பதிலுக்கு மரியாதை கொடுக்க முடியும். சாரி சொல்றா. அச்சோ. உன் அப்பன் கூட இது வரைக்கும் அண்ணன் கிட்ட இப்படி பேசினது இல்ல. ஒழுங்கா மன்னிப்பு கேள்றா. சாரி சொல்லுங்கறல்ல. சாரி. அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க, சுவர்ணி எல்லாம். இவனாலலாம் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய் அப்பா, நீ யாரா என் பையன் அடிக்கிறதுக்கு? அவன் அப்ப சொன்னதை கேட்டீங்களா? அவன் சொன்னதுல என்னடா தப்பு? அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். அப்படின்னா உன்னை என்னைக்கோ நான் அடிச்சு பொழந்திருக்கணும்டா. வேணாம்ப்பா. என் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? ஏய், உன்னை பத்தி யோசிச்சு நொந்து போயிட்டான். அப்பா முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு தெரியுமா? அதுக்கப்புறம் அப்பாவோட ஒரு கடையை நான் தான் உனக்கு தந்தேன். அதனாலதான் நீ இப்ப வாழ்ற. நீ எல்லாம் ஒரு பெரிய இவன்னு திறமைய பத்தி பேச வந்த.